த்ரிஷா அவர்களுக்கும் ரசிகர்கள் இருக்கு, விஜய் அவர்களுக்கும் ரசிகர்கள் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த கிசுக்குமே வந்து இப்போதைக்கு திருச்சி கிழக்குல வந்து த்ரிஷா அவர்கள் நிக்க போறதா ஒரு எங்க அண்ணி வந்து த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லி. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அபிஷேக். அதான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காரு. ஸோ சட்டசபையில் நேற்று நம்ம என்ன நடந்தது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருந்தது நேற்று சட்டசபையை பார்க்குறப்போ. ஒரு நடிகர் உள்ளே போனால் 2 நடிகர்கள் வேறு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு நடிகர், விஜய் அவர்கள் ஒரு நடிகர். 2 நடிகர்களும் பண்ண அந்த கூத்து வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அதாவது மக்கள் எல்லாமே சன் மியூசிக் பார்த்துட்டு இருந்த காலம் போய் இப்போ எல்லாருமே சட்டசபை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அரசியல் பழகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். கங்க்ராட்ஸ் சொல்லிக்கணும். விஜய் அவர்கள் வந்ததுனால மக்கள் எல்லாமே ஓரளவு மாறி இருக்காங்க அப்படின்றதுல கங்க்ராட்ஸ் சொல்லிக்கணும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த வருஷம் 2026 எலெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தாவேக்கான்ற கட்சி 108 தொகுதி வந்து ஜெயிச்சு அவங்க வந்து முன்னிலை பெற்றிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தோம்னா ஒரு சீட்டு வந்து அதாவது திருப்பத்தூரில் ஒரு சீட்டு இப்போதைக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 107. அதுக்கப்புறம் சபாநாயகருக்கு ஒரு சீட்டு போயிடுச்சு அப்படின்னா 106. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் இருந்தார். இப்போ ஒரு தொகுதி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு. அங்கே வந்து அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய அதாவது எப்படின்னா தொகுதி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 105 தொகுதி இப்போதைக்கு அவங்க கைவசம். டிவிகேல 105 தொகுதிகள் இருக்கு. இப்போ எதை பற்றி பேசணும்னா திருச்சி கிழக்குல யார் நிற்க போறா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஸோ யார் நிற்க போகிறாங்கன்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக ஷாக் ஆவீங்க. ஸோ யார் நிற்க போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. வெற்றி வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தாவேகாக்கு வெற்றி அமைஞ்சிருக்கு. சிஎம்மா விஜய் உட்காருவார் அப்படின்றது யாருமே கெஸ் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து சர்க்கார் படம் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வெற்றி வாய்ப்புமே அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது என் தலைவன் முகம் எங்கள் பிராண்டரா அப்படின்னு சொல்லி அதில் வில்லன் சொல்லுவார். அதே மாதிரி இங்கே வந்து விஜய் முகம் எங்கள் பிராண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி யார் வேட்பாளர்னே தெரியாமல் நிறைய வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கமெண்டில் யூபிஐ போடாதீங்க. ஆனால் உண்மை இதுதான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கில் வந்து இப்போதைக்கு கண்டிப்பாக இடைத்தேர்தல் வச்சே ஆகணும். யார் அந்த இடத்துல நிற்க போகிறா, யார் நிற்க போகிறா, யாரா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல. சரி, அதை சொல்கிறது தானே நீ இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் திட்டலாம். ஸோ சொல்கிறேன். இப்போதைக்கு திருச்சி கிழக்கில் வந்து த்ரிஷா அவர்கள் நிற்க போகிறதா ஒரு ரூமர் ஒன்று கிளம்பியிருக்கு. அது ரூமரா உண்மையா அப்படின்றது இன்னும் சரியாக தரல. ஆனால் வந்து கட்சியில் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க வைக்க போகிறதா வந்து ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. ஓட்டு கிடைக்குமா? கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதான் யாருன்னே தெரியாதவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. த்ரிஷா அவர்களுக்கும் ரசிகர்கள் இருக்குது, விஜய் அவர்களுக்கும் ரசிகர்கள் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த கிசுக்குமே வந்து நிறைய பேர் வந்து நார்மலைஸ் பண்ணாங்க அந்த விஷயத்த. ஏன் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வச்சு இல்லையா விஜய் அவர்கள் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணாங்க. ஸோ நார்மலைஸ் பண்ணவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ அந்த இடத்துல திருச்சியில் வந்து த்ரிஷா அவர்கள் நிற்க வச்சாலும் அதை ஒரு நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த அதிமுக வந்து டிவிகே தான், அடுத்த எம்ஜிஆர் வந்து விஜய் அவர்கள் தான், அடுத்த ஜெயலலிதா வந்து த்ரிஷா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. ட்விட்டர்லேயும் வந்து நிறைய விஜய் ரசிகர்களே வந்து ட்விட்டரில் நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்கீங்க. எங்கள் அண்ணி வந்து த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லி. வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்டில் 4 பேர் கேட்குறான். நான் கேட்கல. இதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்லி கமெண்டில் தான் கேட்டானுங்க. சரிங்களா? அதை நான் பார்த்து லைக் போட்டேன். நான் அதில் குபீர்னு சிரிச்சிட்டேன். அதனால் போட்டேன். இப்போ திருச்சி கிழக்கில் வந்து த்ரிஷா அவர்கள் நிற்கிறதுனால கட்சிக்குள்ள பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தரப்பு மக்கள்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க ஓகேங்க இருக்கலாம், த்ரிஷா அவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை த்ரிஷா அவர்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால் த்ரிஷா அவர்கள் வேணாம் அப்படின்றது வந்து இன்னும் அவங்க சொல்லலை. ஆனால் த்ரிஷா அவர்கள் வந்து நிற்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுத்துங்க. எப்படி நீங்கள் எலெக்ஷனில் எம்எல்ஏவாக நிற்காதீங்க, கட்சியில் பொறுப்பு கொடுங்க, முக்கியமான பொறுப்பு கொடுங்க. ஏதாவது கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற மாதிரி, பொருளாளர் அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ளன்னு ஒரு சில பொறுப்புகள்லாம் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் வேணால் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வேணால் கொடுங்க, ஆனால் வந்து எம்எல்ஏவை நிற்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு மக்கள்கள் சொல்கிறாங்க. அப்போ திருச்சி கிழக்கில் யாரை தான் ஏன் நிற்க வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்விக்கு திருச்சி மக்களே ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சகாயம். இவங்களை வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிங்கம் 2ல வர சகாயம் கிடையாது. அதாவது இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம். இவரை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது. அதாவது ஊழல் அப்படின்றதை கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னவர் தான் சகாயம் அவர்கள். அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மக்கள் மனசில் இன்னுமே சகாயம் சார் வந்து இருக்காரு அப்படின்னு. இப்போ நான் சகாயம்னு சொன்னோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆள் யாரு அப்படின்றது.
உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அப்போ அவங்க எவ்வளோ சாதனை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஊழலை ஒழிக்க வந்த ஊழல் சக்தியாக இருக்கிற தாவேகா நீங்கள் கண்டிப்பாக ஊழல் ஒழிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சகாயம் அவர்கள் இப்போதைக்கு தாவேகாக்கு தேவை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சகாயம் அவர்கள்ட்டையுமே வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நீங்கள் தாவேக்கால இணைய போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அப்படி சொல்லலை, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக்காகவே அடிச்சிட்டாரு. நான் இன்னும் அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லலை. இப்போதைக்கு நீங்கள் நியூஸில் இருக்கிற எல்லாருமே தான் நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை வந்து கேட்டால் வந்து நான் மக்கள் சேவை இப்பயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் செய்யறதுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பட்டும் படாமல் பேசியிருக்காரு. அவர் ஆனால் இப்போ டிவிகேல வரணும் அப்படின்றது தான் வந்து திருச்சி கிழக்கில் இருக்கிற மக்களோட ஆசை. இப்போ 2 பேருமே வரல. சகாயம் அவர்கள் வரதுக்கு ஆசைப்படல, த்ரிஷா அவர்கள் வர வேணான்றீங்க. அப்படி 2 பேருமே இல்லை அப்படின்னா வேற யாரை தான் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அடுத்து வந்து காஷ்மீர் சகாயராஜ் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் அங்கே இருக்காரு. காஷ்மீர் சகாயராஜ் இவர் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கும் வந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் சகாயராஜ். இவங்க தான் வந்து ஃபுல் ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவருக்குமே ஓட்டு போடணும், இவருமே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் அதிமுகவில் அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் அவருக்கு இல்லைனா ஒரு பையனுக்கு இவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்களே வந்து 3 பேரை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்று ஐஏஎஸ் சகாயம் அவர்கள், இன்னொன்று சகாயராஜ் அவர்கள், இன்னொன்று கூப்பா கிருஷ்ணன் அவர்கள், இல்லைனா அவரோட பையன். இவங்க 2 பேர், இவங்க 4 பேரில் யாராவது ஒருத்தர் நிற்கலாம், தயவு செஞ்சு த்ரிஷாவை நிற்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி திருச்சி கிழக்கில் இருக்கிற மக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வந்து முடிவு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் கையில் தான் இருக்குது. ஸோ அவர் வந்து யாரை நிற்க வைக்க போகிறாங்க, திருச்சி கிழக்கில் யார் எம்எல்ஏவாக இருக்க போகிறாங்க, யார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஸோ நீங்கள் யார் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.